வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறுகதையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய கதை கனவு பலித்தது. நம்ம கதையுடைய முக்கிய கதாபாத்திரமே வசந்த். அவனுடைய மனைவி ஷாலினி. இவங்களுக்கு திருமணமாகி தோராயமா ஒரு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கும். வசந்த் எப்பயும் போல ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார். வசந்தின் மனைவி ஒரு இல்லத்தரசி. வசந்தோடைய அம்மா அப்பா இருவரும் வயதாகி விட்டதால கிராமத்துக்கு போய் அங்க தன்னுடைய சொந்தங்களோட கொஞ்ச நாள் காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு சிறுமலைக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. வசந்த் தன்னுடைய பாலிய பருவத்துல மிகவும் சந்தோஷமா காலத்தை கழிச்சிருக்கான். ஏன்னா அவங்க அப்பா சித்தப்பா இருவரும் கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வசந்த் ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க எல்லோரும் அவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்தாங்க. அது என்னைக்கும் வசந்த் மறந்ததே இல்ல. வசந்தோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா, வசந்த் அவருக்கு ஒரு தம்பி, அதே மாதிரி அவங்க சித்தப்பாக்கு 2 பெண் பிள்ளைகள். இப்படி இருக்கையில இன்னைக்கு வசந்த் ஒரு அலுவலகத்துல வேலை செய்யற ஒரு அதிகாரி நிலைக்கு உயர்ந்திருக்கான். திருமணமும் ஆகிருச்சு. தன்னுடைய மனைவி ஷாலினியோட ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கப்ப அன்று இரவு சரியான வேலை அலுவலகத்துல அதை முடிச்சுட்டு வீடு திரும்பின வசந்த், இன்னைக்கு ரொம்ப வேலைமா, அதனால எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே நான் கொஞ்சம் தூங்கணும்னு பாக்குறேன். உணவெல்லாம் நீ ரெடி பண்ணிருந்தா பரவாயில்ல, இல்லன்னா நம்ம வெளியே போய் கொஞ்சம் லைட்டா டிஃபன் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்து படுக்கணும். ஏன்னா நாளை காலையில எனக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஷாலினியும் கண்டிப்பா வெளியவே சாப்பிட்டுடலாமே, ஏன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு சரியா எந்த ஒரு வேலையும் நான் செய்யல. அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் வீடு திரும்பிட்டாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஷாலினி கிட்ட, நான் அலாரம் 4 மணிக்கு வச்சிருக்கேன், ஒருவேளை நான் எழுந்திருக்க தவறிட்டா தயவு செஞ்சு என்னை எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்ல மனைவியும் சரி நான் எழுப்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. விடியல் காலை ஒரு 3 மணி இருக்கும். அந்த நேரத்துல வசந்த் அப்பா அப்படின்னு ஒரு அலறல் சத்தத்தோட எழுந்திருக்க ஷாலினியும் பக்கத்துல படுத்திருந்ததுனால உடனே எழுந்திருச்சு, என்ன ஆச்சுங்க, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்றப்ப முகமெல்லாம் வேர்த்து வசந்த பாக்குறதுக்கே ஒரே பதட்டமா காணப்பட்டார் வசந்த். உடனே ஷாலினி பக்கத்துல இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க வசந்தோ ஆச்சரியமா, உனக்கு தெரியுமா எத்தனை வருடங்கள் ஆச்சு அவரை நான் பார்த்து அப்படின்னு சொல்ல, யார பாத்தீங்க, எங்க பாத்தீங்க அப்படின்னு ஷாலினி கேட்க, எங்க சித்தப்பா தான், பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் இருக்கும் அவரை நான் பார்த்து. இன்னைக்கு என்னோட கனவுல நான் அவரை பார்த்தேன் ஷாலினி, என்னால நம்பவே முடியல அப்படின்னு வசந்த் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப தன்னை அறியாம வசந்தோடைய கண்கள்ல கண்ணீர் வடிந்தது. ஷாலினியும் சரி சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க, என்னதான் நீங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னு கேட்க வசந்தோ, எங்க சித்தப்பா கனவுல வந்து எங்க அப்பாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு கவலையோட எங்க அப்பாவை பாக்குறாரு. பார்த்துட்டு நீதான் எப்படியாச்சும் என் பொண்ணை பாத்துக்கணும், என் பொண்ணுக்கு ஒன்ன விட்டா யாரும் இல்ல அப்படின்னு எங்க அப்பாவோட கையை பிடிச்சு அவர் அழுகல, ஆனா அவர் முகத்துல அப்படி ஒரு சோகத்தை நான் பார்த்தேன். அப்படி நான் எங்க சித்தப்பாவை நான் என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல, அப்படி ஒரு ஆனந்தமான மனிதர். இன்னொன்னு தெரியுமா, அந்த நொடி அவரை நான் கனவுல பாக்குறப்ப அவருடைய தலையெல்லாம் நிறைத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப வசந்த் தேம்பி அழுகுறான். ஐயோ ஏன் இப்படி அழுகுறீங்கன்னு ஷாலினி குறுக்க கேட்க, நிஜமா எங்க சித்தப்பாவை நான் அப்படி பார்த்ததே இல்லை, ஏன்னா நான் வெறும் இளமை காலத்துல எங்க சித்தப்பாவை நான் பார்த்தனால அவரை ஒரு முதுமையில பார்க்க என்னால முடியல. தலைமுடியெல்லாம் நிறைத்து அவரு ஏதோ ஒரு படகு கரை போல இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல எங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அவர் எங்கோ கிளம்பி போகிற மாதிரி ஒரு தோணியில அவரும், எங்க அப்பா ஓடி வந்து என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி வந்து எங்க அப்பா அவர் கையை பிடிக்க, ஆமா உன்னதான் நான் ரொம்ப நம்பி இருக்கேன், என்னோட பொண்ணை நீதான் பாத்துக்கணும் அண்ணா அப்படின்னு அவர் சொல்ல படார் நான் எழுதிச்சிட்டேன். சரி உங்க சித்தப்பாவை கனவுல பாத்தீங்க, அவருக்கு பொண்ணு இருக்கு, ஆமா நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வரல, ஆனா நீங்க சொல்லி எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், உனக்கு தெரியாது சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் சித்தி அவங்க குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டு சைடு போயிட்டாங்க. அதுக்கப்புறமே எந்த ஒரு விசேஷத்துக்கும் அவங்க வர்றதில்ல. என்னோட கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அவங்க வரல. நான் தான் வீட்டுல போய் சித்தியும் தங்கச்சிங்களையும் பார்த்தேன், உனக்கே அது தெரியும். ஆமா என்ன பண்றது, அவங்க எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் வசந்த் அப்படின்னு ஷாலினி சொல்ல அலார்னு ஒழித்தது அலாரம். ஓ மணி 4 ஆயிடுச்சா, சரி எனக்கு இன்னைக்கு அலுவலகத்துல நிறைய வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். ஷாலினியோ தயக்கத்தோட, நீங்க ரொம்ப பயந்து எழுந்திருச்சிருக்கீங்க, மறக்காம குளிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு புறப்படுங்க அப்படின்னு ஷாலினி சொல்ல வசந்தும் தலையாட்டிக்கிட்டே பாத்ரூமை நோக்கி ரொம்ப ஒரு சோகமான மனநிலையிலேயே இருந்தான். அன்றைய நாள் முழுதும் மிகவும் கடுமையான அலுவலக பணியில
மூழ்கி இருந்த வசந்த் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே, ஏன்னா 2 நாளா வேலை செய்யறாரு இல்லையா, சோ சீக்கிரமே ஒரு 4 மணி போல வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ ஷாலினியும் வசந்தும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேலை ரொம்ப கடுமையா இருந்ததா அப்படின்னு ஷாலினி கேட்க, வசந்தும் ஆமா, ஒரு வழியா முடிந்தது. இப்போ நமக்கு அடுத்து பொங்கல் லீவ் ஒரு 10 நாள் வர்ற மாதிரி இருக்குது. நானும் ஒரு 2 நாள் லீவ் போட்டு நம்ம ஏன் ஊருக்கு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு வசந்த் கேட்க, கண்டிப்பா வசந்த், நம்ம போயிட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் ஊருக்கு போய் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஆபீஸ்ல லீவுக்கு அப்ளை செய்தான் வசந்த். ஊருக்கு கிளம்புற நாளும் வந்தது. அப்போ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாக்கு போன் பண்ணி, அம்மா அப்பா, நாங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம், உங்களோட சந்தோஷமா ஒரு 10 நாள் இருக்கலாம் வர்றோம் அப்படின்னு சொல்ல, அப்பா அம்மாக்கு மிகப்பெரிய ஆனந்தம். மகன் வர்றான் இல்லையா, மருமகளும் வர்றாங்க அப்படின்றப்ப எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடக்குது. என்னதான் வசந்த் ரொம்ப இயல்பா இருந்தாலும் அந்த கனவு வசந்த அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட தூங்க விடல. வசந்தோடைய மனசுல ஓடுற ஒரே ஓட்டம், நம்ம சித்தப்பா சொல்றது தன்னுடைய பெண்களுடைய திருமணத்தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டான். கரெக்ட் இல்லையா? அவங்க 2 பேரும் மிக மிக சிறிய பெண் பிள்ளைகள். அவங்க சித்தப்பா இறக்குறப்ப வழக்கமா வசந்த் எப்பயும் ஒரு பாட்காஸ்ட் கேட்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு எதர்ச்சியா ஒரு பாட்காஸ்ட ஆன் பண்ண, அதுல அன்னைக்கு ஒரு தலைப்பு ஆன்ம உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களை பத்தி தான். வசந்த் கூட சேர்ந்து நாமளும் அந்த பாட்காஸ்ட்ல கேட்கலாம் வாங்க. ஒரு உயிர் பிரிந்த உடனே நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, அந்த ஆத்மா இறைவனிடம் சேர்ந்தது, சொர்க்கத்துக்கு சென்றது, நரகத்துக்கு சென்றது, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற அறிவியலும் விஞ்ஞானமும் கொஞ்சம் நம்புற சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரணம் என்பது ஒரு முடிவில்ல. மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா வேறு ஒரு பரிமாணத்துக்குள் நுழையிறதா நிறைய விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயும் நீங்க நெருக்கமான ஒருத்தவங்க இறந்து போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கும் நீங்க அவங்களோட பிரசன்ஸ உணர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்புறவங்களுக்கு நம்பிக்கை, நம்பாதவங்களுக்கு நாம என்ன சொல்றது? இந்த பாட்காஸ்ட கேட்க ஆரம்பிச்சோன்னு வசந்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு புதுமையான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா புதுசா வசந்த் கூட அவங்க சித்தப்பாவை கனவுல பார்த்தாரு இல்லையா, அதனால அந்த பாட்காஸ்ட தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. பாட்காஸ்ட் தொடருது. நம்ம விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, வேற்று டைமென்ஷன்ல இருந்து அந்த ஆத்மாக்கள் நம்மள தொடர்பு கொள்ள முயற்சிக்குமா. அது ஒரு சின்ன அசைவா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், இல்ல நம்ம புத்தகங்கள் கீழே அசைந்து யாரும் தொடாத வேளையில், பார்க்காத வேளையில் விழுகிறதா இருக்கலாம். ஏன் நம்ம கிறிஸ்டோபர் நோலனுடைய படத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க தானே, அது போலதான் எல்லாரும் நம்புறாங்க. உதாரணமா சொல்லணும்னா டாக்டர் மைக்கேல் நியூட்டன், அவரை எடுத்து பாருங்க நேர்களே. அவர் எழுதிய ஜேர்னி ஆஃப் தி சோல்ஸ், அந்த புத்தகத்துல ஏகப்பட்ட மனிதர்களுடைய ஹிப்னோதெரபி மூலியமா அவங்களுடைய ஆழ்நிலைக்கு போய் அவங்களுடைய பல பிறவிகளை அவரு பார்த்திருக்காரு. அதை இன்டர்வியூவும் பண்ணிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். அந்த புத்தகம் மூலியமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒரு ஆத்மா தன் உடலை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்ததும் அது மேல்நிலை ஆத்மாக்களை அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல தான் அதே நிலையில அங்கேயே யார்கிட்டையும் பேசாம தான் விட்டுட்டு போனவங்களை பத்தி ஏங்கிட்டும் பல நாளும் அவங்க காத்துட்டு இருப்பாங்களாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நம்மள சுத்தி பல ஆத்மாக்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்காக துடிச்சிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? காமெடியா இருக்குல்ல அப்படின்னு பாட்காஸ்ட் போக, உடனே வசந்த் அந்த பாட்காஸ்ட நிறுத்தி வைத்துட்டு கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்ச நேரம் தன்னுடைய சித்தப்பாவை பத்தி யோசிக்கிறாரு. அப்படியே மனசுக்குள்ள பல எண்ணங்கள் அப்படியே ஓடுது வசந்துக்கு. கண்டிப்பா இருக்கும்ல, எங்க சித்தப்பா ரொம்ப அன்பானவர், அவருடைய குழந்தைங்களை ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டாரு. ஏன் அவங்க அண்ணன் பிள்ளைங்களால எங்க கிட்டயே அவரு அவ்வளவு அன்பு காமிச்சிருக்காரு. ஒரு திடீர்னு ஒரு மரணம் வருது, ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தினுடைய முடிவுல தன் உறவினர் அத்தனையும் பிரிஞ்சு அந்த ஆத்மா எப்படி மேல போக சம்மதிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளவு துடிச்சு போயிரும், அந்த ஆத்மாக்கு எவ்வளவு வலி இருக்கும். நாம இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும்? நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் அவங்கள நம்மள பார்க்க முடியாது, அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற தவிப்பும் வேதனையும் அந்த ஆத்மாக்கு எவ்வளவு இருக்கும் இல்ல அப்படின்னு வசந்தோட மனசுல தோணுச்சு. ஏன் நம்ம சித்தப்பா இத்தனை வருஷமா அவருடைய குழந்தைகள் பக்கமே அவங்களுக்காக பாதுகாப்பா இருந்திருக்க கூடாது? நினைச்சு பாக்குறப்ப பிரமிப்பா இருக்கு. இருந்தாலும் சந்தோஷம்தான். ஒரு புதுவிதமான உணர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். அது ஏன்னா சித்தப்பாவை இத்தனை வருஷம் கழிச்சு வசந்த் பாத்திருக்கான் இல்லையா, உடனே முதல்ல ஊருக்கு போகணும், ஊர்ல போய் சித்தியை பார்க்கணும், சித்தியோட பசங்க நம்ம தங்கச்சிகளை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் ரொம்பவும் மேலோகி இருந்துச்சு வசந்துக்கு. ஒரு வழியா ஊரை சென்றடைந்தாங்க வசந்தும் ஷாலினியும்.
ஊருக்கு சென்றடைஞ்சதும் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வசந்தும் ஷாலினியும் தங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் வேலையா வசந்த் செஞ்சது அவங்க அப்பா கிட்ட தன் சித்தப்பா கனவுல வந்த விஷயத்த பத்தி பேசுறாரு. அப்பாவுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. ஏன்னு கேட்டா தம்பி இறந்ததுக்கு அப்புறம் தம்பியோட மனைவி யாருக்கிட்டையும் சரியான பேச்சுவார்த்தை இல்லை. அவங்க அப்பா அம்மாவோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்கி தயங்கி தான் ஒவ்வொரு முறையும் போயிருக்காங்க. அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு அவங்க அப்பாவுக்கும் சரி வசந்தோட அம்மாக்கும் சரி சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா வசந்த் இன்னைக்கு சொன்னதை பார்த்தோன்னே அவங்க அப்பா ரொம்பவும் வேதனைக்கு ஆளாயிட்டாரு. வசந்தோட அம்மா உடனே ஏன் கவலைப்படுறீங்க, நான் போய் அவகிட்ட பேசுறேன், எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இருக்குது, என்கிட்ட அவ மனசு விட்டு பேசுவான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலமே நான் அவளை சந்திச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாங்க. வசந்தோட அம்மா பேரு கமலா. அவங்க வசந்தோடைய சித்தியான ராணிய சாயங்காலம் சந்திக்கிறாங்க கோயில்ல வச்சு. அப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க ராணி, நீ எங்ககிட்ட சரியா பேசுறதும் இல்ல, நாங்களும் மன வருத்தத்துல இருப்போம் இல்லையா, 2 குழந்தைங்க இன்னைக்கு கல்யாண பருவத்தை நெருங்கிட்டாங்க, நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்ல அப்படின்னு சொன்னப்ப, ஆமா அக்கா, பெரியவளுக்கு நான் ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கேன், எதுவும் அமையல. எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் கூட வரன் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனா ஒன்னும் சரியான முடிவுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்ல, உங்ககிட்ட இன்னைக்கு அதை விட முக்கியமான விஷயம் நான் பேச வந்திருக்கேன். என்னுடைய கணவருடைய வகையாறுல ஒரு சில ஜாதகங்கள் வந்திருக்கு, அதை நான் ஏன் பெரிய பொண்ணுக்கு பார்க்க கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ராணியோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சா எனக்கு அனுப்பி வைங்க ஜாதகங்களை, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ராணி சொன்னாங்க. மறுநாளே ஒரு நல்ல சம்பந்தம் வசந்தோட வீட்டுக்கு அவன் முன்னாடியே ஒரு ஜாதகக்காரு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வசந்த், அம்மா நான் இப்பவே நான் சித்தி வீட்டுக்கு போய் சித்தியும் பார்த்துட்டு தங்கச்சிங்களையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் அவங்க சித்தி வீட்டுக்கு போனான். பெரியவங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை இல்லாதனால கொஞ்சம் தயங்கியே வசந்த் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். ஆனா அவங்க அப்பா அம்மாவும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க மத்த பெரியவங்களும் ஒரு சின்ன புன்னகையோட வசந்த உள்ள வரவேற்றாங்க. உள்ள வந்த வசந்த தன்னுடைய தங்கச்சிங்களோட சந்தோஷமா உரையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சித்தி கிட்ட, சித்தி அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட, இது ஒரு பலன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்றது, எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும், என்கிட்ட அவ்வளவு வசதியும் இல்லை, உங்க சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நான் முன்னேற்றவும் இல்லை, குழந்தைங்களுக்காக யோசிக்காம நான் அப்படியே அவருடைய நினைவுலயே நான் உட்கார்ந்துட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப மனவேதனைப்பட்டு சில கண்ணீர் துளிகளையும் சிந்தினாங்க அவங்க சித்தி. வசந்தோ ரொம்ப அன்பா, அப்படி சொல்லாதீங்க சித்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், அதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கே இங்க வந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என்னோட கனவுல சித்தப்பா வந்தாரு, அவரை பார்த்துட்டு எனக்கு அப்படி ஒரு கவலை, அவர் மனசுல அவ்வளோ பெரிய கவலை வேதனையோடு அவர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல இல்லையா, அவரால் எப்படி இதை சகிச்சுக்க முடியும். என் கனவுல வந்து நான் அடுத்த ஒரு சில வாரங்கள்லயே நான் இங்க வந்துட்டேன். நான் முதல் வேலையா தங்கச்சிங்களுக்கு திருமணம் பண்ணணும்ன்றதுதான் என்னோட நோக்கம், கவலையே படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கிறப்ப குழந்தைங்களை அப்படி விட்டுருவோமா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்ல ராணிக்கு மிகப்பெரிய தைரியம் வந்துச்சு. ஒரு சில நேரம் நாம ஏன் இவங்களை விட்டு பிரிஞ்சு வந்தோன்னு கூட வேதனைப்பட்டா, ஒருவேளை நம்ம அங்க இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நம்ம குழந்தைங்க நல்லா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன ஒருத்தல். ஏன்னு கேட்டா, என்னதான் தாய் வீடா இருந்தாலும் தனக்கு ஒரு வருமானம் இல்ல, நம்ம வீட்டோட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கிற மரியாதை அங்க குறைவுதான். அதை மிகவும் உணர்ந்திருந்தா ராணி. சில நாட்கள்லயே அந்த சம்பந்தம் அமர்ந்து வர, அந்த ஜாதக பொருத்தங்களும் சரியாக இருக்க, அந்த சம்பந்த வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து மிகவும் பிடிச்சதா சொல்லி அடுத்தடுத்த வேலைகள் டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. அப்போ வசந்துக்கு ரொம்ப சந்தோஷம். தான் என்ன நினைச்சு வந்தானோ அது நல்லபடியா நடந்தது. வசந்தும் முன்ன நின்று நிச்சயதார்த்தத்தை அமோகமா நடத்தி முடிச்சுட்டு ஊர் திரும்பினாங்க. ஊர் திரும்பினதும் ஷாலினியும் வசந்தும் தனிமையில கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன வசந்த், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன், நீங்க எதை நினைச்சு ஊருக்கு போனீங்களோ அந்த வேலை கச்சிதமா முடிஞ்சிச்சு, இன்னும் சில மாதங்கள்ல திருமணமும் நடப்பெற்றும், உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ஷாலினி கேட்க, வசந்த் நீ என்ன நினைக்கிற, வரைக்கும் எங்க சித்தப்பா இறந்து ஒரு நாள் கூட என் கனவுல வந்ததில்ல, அவர் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், அவரும் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாருன்றது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த கனவு ஒரு சாதாரண நிகழ்வுன்னு நீ நினைக்கிறியா ஷாலினி? கண்டிப்பா கிடையாது, அவரே நிஜமாகவே என் கனவுல வந்து என்னோட குழந்தைய நீ போய் பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இருந்துட்டேனே, அது நினைச்சுதான் எனக்கு வேதனை, நான்லாம் முதல்ல அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, என்ன சொல்றீங்க, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, இப்ப கரெக்டா படிப்பு முடிச்சுட்டா,
வசந்தா, சரியான நேரத்துல தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம், இதுல எந்த தப்பும் இல்ல வசந்த், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஷாலினி சொல்ல, அடுத்த 2 மாதங்கள்லயே திருமணமும் நல்லபடியா முடிஞ்சு அந்த கணவரும் அந்த பெண்ணை அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாரு. அந்த குடும்பமும் நல்ல குடும்பம். இப்போ அந்த பொண்ணும் அந்த கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ராணிக்கும் மிகப்பெரிய ஆறுதல், தன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருச்சு, அடுத்து என்ன, அடுத்த சின்ன பொண்ணுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அந்த நம்பிக்கை இன்னைக்கு ராணிக்கு வந்துருச்சு. வசந்த் அந்த பாட்காஸ்ட்ல கேட்ட மாதிரியே நம்ம விட்டு பிரிந்த உறவுகள் நம்மளை விட்டு எங்கேயும் போறதில்ல, நம்மளை சுத்தியே தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறத நிறைய விதத்துல அவங்க அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க. நாம தான் இந்த காலத்தோட ஓட்டத்துல எதையும் கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த மொபைல் போன் டெக்னாலஜி வேர்ல்ட்ல நம்ம சின்ன சின்ன அசைவுகள், சின்ன சின்ன உணர்வுகள், அது எல்லாத்துக்கும் நம்ம கவனிக்க தவறிடுறோம். அதை நம்ம உத்து கவனிச்சா, நம்மளை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் கவனிச்சா, இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மை சார்ந்த நமக்கு தெரிந்த ஆத்மாக்களும் நம்மளை சுத்தி அவங்க நம்மளை காப்பாத்துறாங்கன்றத நம்ம உணர முடியும். ஒரு சின்ன சகுனமா இருக்கட்டும், தன் வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்ற நல் வார்த்தைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான். நாம தான் அதை அங்கீகரிக்க மறந்துடுறோம். இத்தனை ஆண்டுகளா இறந்து போன சித்தப்பா கனவுல ஏன் வரல, எதுக்கு அன்னைக்கு வசந்துக்கு கனவுல வந்தாரு, இது எல்லாமே கனவுன்னு நினைச்சா கனவு. அப்படி இல்லாம ஒரு தகப்பன் தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏங்கி இன்னும் தன் உலகத்திலேயே சுத்திட்டு இருக்காருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நினைச்ச ஒரு தகப்பனுடைய கனவை இன்னைக்கு வசந்த் நிறைவேற்றிருக்காரு. இது போல நாமளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்க்காம நாமளே அவங்களுக்கு சில உதவிகளை செய்ய முற்படணும். நல்லவங்க என்னைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நல்ல எண்ணங்களை விதைத்து மனிதர்களாக வாழுவோம். நன்றி.